நான் உங்களை ஆர்சிபி தமிழ். இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமேஷன் ஃபோட்டோவை ரெடி பண்ணி அதை மூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இது எப்படின்னு வந்து ஈஸியாக நம்ம சொல்லித்தரோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக இருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வீடியோ போகலாம். ஸோ நம்ம கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு chatgpt வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி வந்துட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டோரி வேணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு அனிமேஷன் ஃபோட்டோஸ் ரெடி பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான ஒன்லைன் ஸ்டோரியை நீங்கள் வந்துட்டு இதில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஒரு சின்ன பையன் காட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இல்லை நான் போகிற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கிட்டீங்கனாலும் அப்படின்னா ஓகே தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இது போட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க அந்த பிளாக் கலரில் ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இது வந்து என்ன பண்ணணும்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து ஸ்டோரியாகவே ஒரு பெரிய ஸ்டோரியாக உங்களுக்கு வந்து மேக் பண்ணி கொடுத்துருங்க கைஸ். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஃபோட்டோ ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு பெரிய ஸ்டோரியாக வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்டோரி நம்ம என்னடா பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஒன்றும் பண்ண வேணாம் கைஸ். இந்த ஸ்டோரி வந்து ஃபுல்லாகவே இங்கே வந்து நம்ம காப்பி பண்ணணும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டோட்டலாக நம்ம பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து சின்னதாக வந்து ஒரு ஃபோட்டோஸை ரெடி பண்ணணும். என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ணணும் கைஸ். ஸோ அதை காப்பி பண்ணிட்டு என்னடா பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, வெயிட் நான் சொல்கிறேன். இதை காப்பி பண்ணணுன்னே அடுத்து கூகுள் குரோம் மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு லியனார்டோ ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட் தான் கைஸ். இதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு வெப்சைட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து க்ரியேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நார்மல் ஜிமெயிலை கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம். ஸோ உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் ஒரு பார் இருக்கும், அதை டச் பண்ணி அப்படியே இந்த மாதிரி ஹோம் இந்த மாதிரிலாம் காட்டும். ஸோ இதில் வரக்கூடிய ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ மெயினான நம்மளுக்கு தேவையான ஃபோட்டோஸ் நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம அங்கே பெரிய ஸ்டோரியாக பேஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அதை தான் இங்கே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். இதை நம்ம இப்போ எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெரிய ஸ்டோரியாக வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நம்ம இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டு மறக்காமல் ஒன்று மட்டும் ஆட் பண்ணணும். அதுக்கு பக்கத்தில் நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழே மட்டும் வந்துட்டு கார்ட்டூன் இல்லுஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிடணும் கைஸ். சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே முடிஞ்சிடும், கிட்டத்தட்ட பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஒன்று பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேஷன் முடிச்சுட்டு ஜெனரேட் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து நம்மளுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா லோடாக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம ஃபோட்டோஸ் தேவையான ஃபோட்டோஸ் வந்து லோடாக ஆரம்பிச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும். சில ஃபோட்டோஸ் 20 செகண்ட்ஸ்லேயே ஆயிடும். ஸோ அந்த மாதிரியான அனிமேஷன் ஃபோட்டோஸ் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அனிமேஷன் வந்து நம்மளுக்கு தேவையான அனிமேஷன் வந்து ஜங்கல் இருக்க மாதிரி அனிமேஷன் ஃபோட்டோஸ் ரெடி ஆகிடுச்சு கைஸ். ஸோ இது எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு வேலை இருக்குது கைஸ். பக்கத்தில் ஷோ ஆகுதுன்னு நினைக்கிறேன், நம்பர் ஆஃப் இமேஜ்னு சொல்லிட்டு. அதில் எத்தனை போகுது இப்போ நம்மளுக்கு 4 இருக்குன்னா 4 இமேஜ் வந்துருக்கு. உங்களுக்கு 8 வரைக்கும் இருக்குது. எத்தனை இமேஜ் வேணுமோ அத்தனை இமேஜ் நீங்கள் கொடுக்குற ஆப்ஷன் கொடுக்குறீங்களோ அது மூலிமா வந்துட்டு உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஷோ ஆகும். இந்த ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் சிம்பிள் அதிலேயே காட்டும். ஸோ இன்னொரு டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிஎன்ஏ மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்திங்க அப்படின்னா கொஞ்சம் காயின்ஸ் அவங்க எடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலாக வந்து இன்னும் கொஞ்சம் ஹெச்டியாக உங்களுக்கு வந்து மேக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்துட்டு அந்த டவுன்லோட் சிம்பிள் நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிடும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா ஃபோட்டோஸும் வந்துட்டு நீங்கள் இது மாதிரி பேராகிராஃபாக காப்பி பண்ணி நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு மறுபடியும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா க்ரோம் ஓப்பன் பண்ணணும். ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் மறுபடியும் நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். runway.com ஏன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது கைஸ். நான் டைப் பண்ணிட்டு இதுதான் கைஸ் அந்த வெப்சைட்டு. ஸோ இதை நீங்கள் டைப் பண்ண உடனே லைக் உள்ளே போகும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரை ரன்வே ஃபார் ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளியராக பாருங்கள். அப்புறம் காசு கேட்குன்னு சொல்லிட்டு எனக்கு திட்டக்கூடாது. ஸோ டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உள்ளே போகும் ஆட்டோமேட்டிக்காக. இல்லை இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க, உங்களோட இமெயில் வந்து நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போனோடனே என்ன கேட்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கிப் கொடுத்துட்டு உள்ளே போனோடனே அமௌண்ட்டு கேட்பாங்க. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீன்னு கீழே கொடுத்துருப்பாங்க, அதை டச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உள்ளே கூட்டு போகும், இல்லாட்டி அமௌண்ட் கட்ட சொல்லுவோம். ஸோ எங்கடான்னு சொல்லி காட்டிங்கன்னா அது காட்டணும்னா பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கட்ட சொல்லுதா. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா காட்டுறேன் ட்ரை ஃபார் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் நல்லா பாருங்கள். அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள போயிடும். அப்போ ஸ்டார்ட் வித் இமேஜையும் பண்ணிங்கன்னா நீங்கள் டெக்ஸ்டையுமே பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு நம்ம இப்போ இமேஜ் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இமேஜ் வச்சு எப்படி பண்ணுறது மாதிரி வந்துட்டு அந்த பெரிய பாக்ஸை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த சின்ன பாக்ஸை டச் பண்ணணும். ஸோ அதை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் இருக்கும் கைஸ். ஸோ நம்மளுக்கு தேவையான நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தம்ப்நெயில் வச்ச நான் ஃபோட்டோஸே நான் பண்ணித்தரேன். இதே மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண ஃபோட்டோஸையும் நம்ம பண்ணணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இந்த ஃபோட்டோஸ் இருக்குன்னா அந்த ஃபோட்டோஸ் நம்ம டச் பண்ணிட்டோம். ஜெனரேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள். அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அது கொஞ்சம் லோட் ஆகுங்க. ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபுல்லாகவே ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஒன்று இருக்குது ஒரு 4 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் பெரிய லெவலில் எதிர்பார்க்க முடியாது. சரி
இப்போ ஒரு பேராக்கு வந்து ஒரு 8 இமேஜ் உங்களுக்கு வருது அப்படின்னா, அந்த 8 இமேஜுமே நீங்கள் வீடியோவா கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வீடியோ தான் நீங்கள் ஸ்டோரியை தான் மேக் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பெரிய அனிமேஷன் கிரியேட் பண்ணுறத விட பார்க்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கிளியாரிட்டியாகவும் இருக்கும். நீங்கள் இப்படி பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் நம்ம ட்ரை பண்ணிட்டோம். ஸோ இப்போது வேறு ஏதாவது இன்னொன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, வேறு இமேஜ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி லோட் ஆகுது. ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அந்த இமேஜ் பார்த்திங்கன்னா இதாக மூவ் ஆகுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பக்கத்துலலாம் கொஞ்சம் ஷோ ஆகி காட்டிகிட்ருக்கோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களுமே ஈஸியாகவே பண்ணி நீங்கள் நல்ல ஒரு இதை நீங்கள் ட்ரை பண்ணாங்க. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் நான் பண்ணதெல்லாம் நல்லா ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் பண்ணாலே வந்துடும். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சேனலில் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் அனிமேஷன் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கிற லைக் உங்களோட லைக்கலாம். ஸோ நாளைக்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா கைஸ், பாய் கைஸ், சி கைஸ் அண்ட் லவ் யூ கைஸ்.